இதுக்கு பேர் ngா. ngா அப்படின்னா இது அப்படியே ஹெவியாக போட்டோம்னா அது ngா. லைட்டாக போட்டால் அது நா, ஹெவியாக போட்டால் அது ngா. இதவே 3 சுழி நாவாக போடுறோன்னு வச்சுக்கோங்க. 3 சுழி நா வருது அப்படின்னா பனி, பணம் அப்பெல்லாம் வருதுன்னா சின்ன கூகு போட்டு இதவே நம்ம நாவாக போடுற மாதிரி இருக்கும். சின்ன கூகு போட்டு அப்படியே நா போடுற மாதிரி இருக்கும். இது அப்படியே தெரியும் உங்களுக்கு. சின்ன கூகு மட்டும் போடணும், பெரிய கூகா போட்டுறக்கூடாது. ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம கீழேருந்து மேலே போடக்கூடிய லான்ற ஒரு ஸ்ட்ரோக் பார்க்காம வந்துட்டோம். கீழேருந்து மேலே போட்டோன்னா அது லாபம். மேலேருந்து கீழே வராது. கீழே இருந்தால் மேலே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் லா, குண்டு லா. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னா கொக்கி உள்ள ஸ்ட்ரோக்ஸ். எதெல்லாம் கொக்கியாக போட்டு எழுதுவோம்? இந்த இடத்துல ஞா அப்படின்றத எழுத மறந்தாச்சு. ஸோ ஞா அப்படின்றது நா இருக்கு இல்லையா? நா போட்டுட்டு அதவே நடுவில் அப்படி கோடு போட்டோம்னா அதுதான் ஞா. ஞானம், ஞானி இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு நடுவில் கோடு போட்டுக்கோங்க. இதுதான் ஞா. இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கும் கூட. நடுவில் சின்ன கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சுட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க. இதுதான் ஞா. அதுக்கப்புறம் கொக்கியுள்ள குறிகள். கொக்கியுள்ள ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லா அப்படின்னா கொஞ்சமாக அகலமாக கூகு வந்து அகலமாக வரும். அகலமாக போட்டு நம்ம ஹரிசாண்டல் வைஸாக ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் லா. அதுக்கப்புறம் யா அப்படின்ற ஸ்ட்ரோக் இருக்குது. கரெக்டாக சின்ன கூகு போட்டு மேலே ரா லெவலுக்கு எடுக்கணும். சின்ன கூகு போட்டு மேலே ரா லெவலுக்கு எடுக்கணும். ஸோ கீழேருந்து மேலே போனால் ரான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன். யாவுக்கு இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். ரா அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன், போன ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் இதையும் தான் நீங்கள் எழுதிக்கிறணும். கீழேருந்து மேலே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா அது சேவாயிரும். ஸோ அதனால் கீழேருந்து மேலே கொண்டு போனீங்கன்னா அது ரா. அந்த ராவோடவே சேர்த்து சின்ன கூகு போட்டிங்க அப்படின்னா அதுதான் யா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பள்ளத்துக்கு வர லா அப்படின்றத எப்படி எழுதுவோம்னா கொஞ்சம் அகலமாக மேல் நோக்கி, யாவை விட கொஞ்சம் மேல் நோக்கி எழுதணும். யாவை விட கொஞ்சம் அகலமாக மேல் நோக்கி எழுதணும். ஓகே, இதுவரை நம்ம கொக்கியுள்ள ஸ்ட்ரோக்லாம் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு சவுண்டுக்கும் டபுள் லெட்டர் இருக்கும். இந்த டபுள் லெட்டர் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இதில் இல்லை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ லா அப்படின்னா எப்படி எழுதுவோம்? இல்லை அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா கரெக்டாக இங்கே கை வச்சு இப்படியே மேலே கொண்டு போய் இப்படியே முடிச்சிருங்க. இதுவும் இல்லை அப்படின்றது தான். இல்லை இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலேருந்து கீழே இப்படி கொண்டு வந்தாலும் அதுவும் இல்லை தான். புரியுதுங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு போய் இங்கே முடித்தாலும் அது இல்லை தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படி முடித்தாலும் அது இல்லை தான். ஓகே.